ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து எனக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை இவ்வளவும் வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு தான் இந்த ரெசிபியை பண்ணணும். ஏன்னா இது வந்து கறிக்கிடக்கூடாது, அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அடுத்த ஒரு கைப்பிடி அளவுக்கு சீரகம் நல்லா இதாகட்டும். எல்லாம் நல்லா இதானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுக்கலாம். வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து இதை வந்து திறந்து பார்த்தோம்னா கோல்டன் கலரில் ஆகிருக்கும். அந்த கோல்டன் கலரில் ஆயிடுச்சுன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். மசாலா மிளகாய்த்தூள் ரொம்பவே முக்கியம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வந்து இன்றைக்கி தேவையான அளவு தான் மிளகாய்த்தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்மளுடைய வறுவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எஸ் அப்படின்ட்டு இது பண்ணுங்கள். நான் குக்கிங் வீடியோ நிறைய ட்ரை பண்ணுறேன். பாய் பாய்.